ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கோல்டு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் 2 பவுன் எப்படி வந்து சேமிக்கலாம், அதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு வருஷத்தில் 2 பவுன் வாங்குறதுக்கு எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கோல்டோட ரேட் வந்துன்னா ரீசெண்டாக 1 ஆர் 2 மந்த்தில் நம்மளுக்கு வந்து 4000 வரைக்கும் நம்மளுக்கு வந்து குறைஞ்சிருக்குது. இப்படி இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விலை குறைஞ்ச நேரத்தில் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையில் பணம் இல்லைனாலும் இந்த பிளானை வச்சு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு 2 பவுன் வாங்கணும் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எப்படி வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். கோல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்தில் அவங்க வந்து 2 பவுன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு சிட்டு, அதாவது நகை சீட்டு போட்டு வாங்குறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நகையாக வாங்கும்போது செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு நம்ம வந்து செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் நகை சீட்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக நீங்கள் வந்து கோ கோல்டு சிட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சப்ஸ்கிரைபர் வந்து இது கமெண்ட்லேயே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நகை சீட்டு வந்து போட முடியாது, போட வேண்டாம், நகை சீட்டு போடாமல் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத டிப்ஸை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 7 மந்த்தாக நான் ஜனவரியிலேருந்து சாரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அட்சய திதிக்கு அப்புறம் ஒரு 2, 3 மாதமாக நான் ஒவ்வொரு மாதமும் நகை சீட்டு போடணும்னு நினைக்கிறேன். பட் வந்து என்னால் போடவே முடியலை. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நகை சீட்டு போட முடியலன்னா பரவாயில்ல, கையில் அமௌண்ட் இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதையுமே உங்களுக்கு வீடியோவாக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இந்த சிஸ்டர் வந்து எப்படி சேவ் பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 6445. இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/8/24. இன்னைக்கு வந்து ரூ. 6445 இருக்குது. அப்போ ஒரு பவுன் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 51,560 இருக்குது. ரூ. 51,560 இது கோல்டு மட்டும். இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், 2 பவுன் வாங்குறதுக்கு சேமிக்க போகிறோம் இல்லைங்களா. அப்போது 6445 அப்படிங்கிறது இப்போ 1 ஆர் 2 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கோல்டோட ரேட்டு இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ரூ. 6,600 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ ரூ. 6,600 அமௌண்ட் ஏறுச்சு அப்படின்னா ரூ. 6,600 அப்படின்னா ஒரு பவுன் வந்து ரூ. 52,800 வருது. அப்போது இவங்க எவ்வளோ சேமிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 2 பவுன் வாங்கணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த 2 பவுன் வாங்குறதுக்கு ரூ. 1,05,000 வேணும். அப்போது ரவுண்ட் ஆஃபாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா, ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து 2 பவுன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரூ. 1,00,000 நம்ம கையில் இருக்கணும். ரூ. 1,00,000 நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் இவங்க வந்து ஒரு வருஷம் இதில் தான் சேமிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 1,00,000 சேமிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் வந்து நீங்கள் நினைக்கலாம், ரூ. 1,00,000 நம்ம கையில் இருந்துச்சு, அந்த அளவுக்கு வருமானம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து ரூ. 1,00,000 நான் வந்து இந்த 2 பவுன் சேமிக்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேமிக்க ஆரம்பிங்க. கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரூ. 6,600 ரூ. 6,900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. பட் வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. பட் இருந்தாலும் நம்ம வந்து கூடுதலாக சேமித்தோம் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நானுமே சேமிச்சிட்ருக்கேன். இப்போ மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 6,600 வந்து 1 கிராமுக்கு, ரூ. 3,300 பார்த்தீங்க அப்படின்னா அரை கிராமுக்கு. அப்போ ரூ. 9,900 நம்மளுக்கு தேவைப்படுது 1.5 கிராம் வாங்குறதுக்கு. அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு 10,000 நம்மளுக்கு தேவைப்படுது. மாதம் வந்து ஒரு 1.5 கிராம் அப்படின்னு நம்ம சேமிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 12 மாதத்தில் 12 × 1.5 18 கிராம், அதாவது 2 பவுனு ஒரு 2.25 பவுன் வரைக்கும் நம்ம சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் இந்த இடத்துல கூடுதலாக நான் வந்து காமிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து விலை ஏறுது அப்படின்னா நம்ம வந்து குறைவாக போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 2 கிராம் அதிகமாக வாங்குற மாதிரி நான் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட
உங்களால் மாதம் ஒரு 10,000 ரூபா சேமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு அப்பப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் சேமிக்க முடிஞ்ச நேரத்துல எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா சேமிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்த்லி ஒரு 10,000 ரூபாய் நம்மளால் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 பவுன் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். பட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கோல்டு சேவிங் மெத்தடு வந்து 2 மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து 2 மெத்தடுமே உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை பார்த்துட்டு இந்த சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் 2 பவுன் வந்து வாங்கிட முடியும். என்னென்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெத்தட் 1 பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின்ஸு. இந்த கோல்டு காயின்ஸ் வாங்கும்போது என்ன வந்து நம்மளுக்கு வந்து அடிஷனலாக அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 1.5% 1.5%லேருந்து 3% வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கு. நிறைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் கேட்குறீங்க கோல்டு காயின்ஸ் வந்து எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகளில் நான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். தங்கமயில் ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டி, அப்புறம் லோக்கலில் ஒரு ஷாப் இருக்குது அங்கே இப்படி எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறேன். சில கடைகளில் இப்போ வந்து நான் பார்க்கும்பொழுது லலிதா ஜுவல்லரியில் 1.5% போட்டாங்க, அப்புறம் 2% போட்டாங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, நான் ரீசெண்டாக கடைக்கு போகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா 3% வந்து போடுறாங்க. அதே ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1.5லேருந்து 2% தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்குலேருந்து அங்கேயும் வந்து 3% மாற்றிட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து 1.5%லேருந்து 3% வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து கேட்கலாம், வருமானம் இருக்கிறவங்க தானே சேமிக்க முடியும், நீங்கள் 10,000 ரூபா சொல்கிறீங்களே அதெல்லாம் எங்களால் சேமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் சேமிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி 100 மில்லிகிராமில் கோல்டு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கலாம். நான் ஃபஸ்ட்டு காயின் சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வாங்கின கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 600 ரூபாய்க்கு 580 ரூபாய்க்கு வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரீசெண்டாக ஜிஆர்டியில் வாங்கினது. இது வாங்கும்போது எனக்கு 770 ரூபா வந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட் இருக்குது, செலவாயிடும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோல்டு காயினை வாங்கி வச்சுருங்க. அந்த செலவு வந்து நம்மளுக்கு சேமிப்பாக மாறிடும். இதை தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக சேமிக்க முடியாது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம சேமிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம சேமிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடவை வந்து நான் அந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ வந்து என்னால் நகை சீட்டு போட முடியல இல்லைங்களா, அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கையில் எப்போல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லிகிராமு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம், 1 கிராம், அப்புறம் வந்து 2 கிராம், இந்த மாதிரி எப்போல்லாம் எனக்கு சான்சஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு கடைகளில் வாங்குறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்ரீகுமரனில் வாங்கினது 500 மில்லிகிராம். அதே பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நான் வந்து 100 மில்லிகிராம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராமும் வந்து இதில் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மாதம் இந்த மாதிரி கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு நான் ஃபாலோ பண்ணுறது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து 1.5 கிராம் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வருஷத்தில் 2 பவுன் வந்து வாங்கிட முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன நான் ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜி கோல்டு தான். இது வந்து ஆப் மூலமாக நம்ம வாங்குறது. இந்த தங்கமயில் டிஜி கோல்டில் நான் எப்படி வந்து சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எப்படி வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் வந்து டெய்லி வந்து அதில் தங்கமாக மாற்றுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இதில் வந்து ஜஸ்ட்டு உங்கள் கையில் வந்து ஒரு 100 ருபீஸ் இருந்தாலுமே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தங்கமாக மாற்றிட முடியும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பியூட்டி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு 100 ரூபாயாவது தங்கத்தை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். உங்கள் கையில் எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்போ வாங்கலாம். ஆனால் மாதம் ஒரு 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செய்கூலி சேதாரம் முதல்ல 1.5% 3% சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு 100 ரூபாயிலேருந்து நீங்கள் வாங்குற அளவுக்கு ஒரு 400 வரைக்கும் எக்ஸஸ் ஆகுதுன்னா அதையும் என்ன பண்ணிடலாம் இந்த டிஜிட்டல் கோல்டில் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அதையும் தங்கமாக மாற்றிட முடியும். இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. இந்த கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஆவரேஜ் அமௌண்ட் வந்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. இப்போ வந்து 6,445 ரூபாய் இருக்குது அப்படின்னா முதல் நாள் எவ்வளோ அமௌண்ட்டு, அடுத்த நாள் எவ்வளோ அமௌண்ட்டு, அன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 3 டேஸு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜ் பார்த்துட்டு அதற்கான அமௌண்ட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து 6,445னா ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6,400 ரூபா வரலாம், இல்லது வந்து 6,427 ரூபா. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த
அமௌண்ட்டை விட கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மெத்தட் மூலமாகவும் நம்ம வாங்கலாம். இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் பார்த்தீங்க அப்படின்னா நகை சீட்டு போடாமல் கோல்டோட ரேட்டுக்கு வந்து குறைஞ்சிருக்கிற நேரத்தில் நான் கொஞ்சம் கூடுதலாக நான் வந்து தங்கம் சேமிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணனா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா போன அட்சய தேதியிலேருந்து இந்த அட்சய தேதி வரைக்கும் இவ்வளோ கோல்டு வந்து சேவ் பண்ணணும்னு பிளான் பண்ணி சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் சொன்ன இந்த 2 ஐடியா மூலமாக கண்டிப்பாக உங்களால் 2 பவுன் வந்து நகை சீட்டு போடாமல் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.